இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா அதிர்ஷ்டசாலியாக மாறுறதுக்கு இதை வந்து நம்ம எப்படி இந்த அதிர்ஷ்டத்தை நம்ம வர வச்சுக்கிறது. இது என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிற அன்றைக்கி செய்யணும். பௌர்ணமி அன்றைக்கி செய்யலாம். அப்படி பௌர்ணமி அன்றைக்கும் செய்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருந்தால் கஷ்டமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து செஞ்சுனா வரலாம். செஞ்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த அதிர்ஷ்டம் வந்து ஏதாச்சும் ஒரு இதில் வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டசாலியாக மாறுவீங்க. 1 லிட்ரு பால் வாங்கிக்கிங்க, பசும்பால் 1 லிட்ரு பால் வாங்கி எடுத்தாந்து வச்சுங்க. எப்படி செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்யணும். இதை ஒரு 5 மணிக்குள்ளே இதை செய்யணும். அதுங்காட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். அடுத்தது ஒரு தேங்காய் எடுத்துங்க, நல்லா முத்தின காயை எடுத்து அதை உடச்சி அது உள்ள இருக்கிறதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து அந்த இப்போ அடிச்சிங்கன்னா நல்லா பால் மாரி ஆகிடும், நல்லா சட்னி மாரி ஆகிடும். அதில் அப்படியே நல்லா அழுத்தி பூஞ்சிங்கன்னா பால் வரும், தேங்காய் பால். அந்த தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 லிட்ரு அளவுக்கு தேங்காய் பால் நம்மளுக்கு தேவை. அதை தனியாக ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுங்க. அடுத்தது வந்து சுத்தமான தேன் ஒரு 100 ml இல்லை ஒரு 50 ml வாங்கின்னு வந்து வச்சுங்க. இந்த பசும்பாலில் வந்து இந்த தேங்காய் பாலை எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேன் ஒரு தேவையான அளவுக்கு திட்டமாக ஊற்றிக்கிங்க. இந்த தேனை அதில் ஊற்றி எல்லாத்தையும் கலக்கிங்க. இந்த பால் கலக்கி வச்சுக்கிறீங்க இல்லையா, தேங்காய் பால், பசும்பால் இதெல்லாம் கலக்கி வச்சுக்கிறீங்க. தேன் இதில் ஊற்றி வச்சுக்கிறீங்க இல்லையா, அப்படியே என்ன பண்ணுறீங்க, இது எடுத்து இன்னொருத்தவங்க கையால் நம்ம கையில் ஊற்றணும். எப்படின்னா வெளியாலாம் வந்து ஊற்றக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற ஆளை எடுத்து நம்ம கையில் ஊற்றணும். நல்லா கையை நல்லா சுத்தமாக இந்த அளவுக்கு பிடிச்சி 2 கையை நனையிற அளவுக்கு பிடிச்சி நல்லா அலம்பிக்குங்க. கையை உடனே உதறக்கூடாது. அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஈரம் பூரா காயட்டும். உதறக்கூடாது, துடைக்கக்கூடாது. கையை காய வச்சதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணி நேராக போயிட்டு சூரியன்கிட்ட கையை காமிக்கணும். 2 பக்கமும் திருப்பி காமிச்சிட்டு நல்லா கும்பிட்டுக்கணும், வேண்டிக்கின்னு அடுத்தது பூஜை ரூமில் போயிட்டு சாமி படம் எந்த சாமி படம் வச்சுக்கிறீங்களோ அந்த சாமி படத்தை முன்னாடி போயிட்டு இப்படி மூடிக்கினே போயிட்டு இப்படி திறந்து காமிங்க. கையை திறந்து இப்படி காமிச்சு திருப்பி இப்படி காமிங்க. காமிச்சிட்டதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி வச்சுங்க, காமாட்சியம்மன் விளக்கு. அதை ஏற்றி அந்த விளக்கு ஒளியில் வந்து கையை காமிங்க. இப்போ திருப்பி ஒரு 3 ஐட்டம் இப்படி காமிங்க. காமிச்சிட்டு இதை செய்யும்போது அன்றைக்கி ஒரு நாள் கவிச்சு சாப்பிடாம இருந்தால் நல்லது. இது உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும். நீங்கள் நினச்சி இதை நடத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டசாலியாக வந்து உங்களை ஆக்கி விடும். நீங்கள் அதிர்ஷ்டமாக எது நினச்சி எந்த பொருளை எடுத்து தொட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அது வந்து அதிர்ஷ்டமாக மாறிடும். நீங்களே தொடுற பொருள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறிடும். அதிர்ஷ்டசாலியாக மாறுறதுக்கு நல்ல வழியை உருவாக்கி கொடுக்கும். நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.